எனதன்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட தனுசு ராசிக்காரங்க அன்புக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, என்னோட வாழ்க்கையில ஒரு நாளும் நான் தன்மானத்தை விட்டு தரமாட்டேன் அப்படின்னு விடாப்படியா தன்மானத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. எனக்கு நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, இவங்க காலில் போய் உழலாமா, அவங்க காலில் போய் உழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சவால்கள், துரோகங்கள், அவற்றிலிருந்து மீண்டு வர்றது குறித்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ரத்த பந்தம், நண்பர்கள், பாசம் காட்டும் நபர்கள் எப்படி துரோகம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயம் நடக்க இருந்தும் கடைசி நேரத்தில் தடைபடுது. இதனால மனவேதனையோட கடவுளிடம் நீங்க முறையிட்டு இருக்கீங்க. இந்த தடைகள் உங்களை தோற்கடிக்க வரல, உங்களை எழுப்பவே வந்திருக்கு. ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. உங்கள் மனசுல இருக்கக்கூடிய கவலையை நினைச்சு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை ஊர் பெயரோட கமெண்ட்ல எழுதுங்க. தனுசு ராசியினர் நேர்மையானவங்க, குழந்தை மனம் கொண்டவங்க, குறி தவறாத வீரனை போல லட்சியங்களை நோக்கி ஓடுவாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்மையான நண்பர்கள் இல்லை என்ற கசப்பான உண்மை இருக்கு. எல்லோருக்கும் நல்லது செய்தும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு இவங்க தூக்கங்கெட்டு மனபாரத்தோட இருக்காங்க. யாரை நம்பி வாழ்க்கை பாதையை உருவாக்கணும், யாருக்காக அறிவை தாரவாத்தோம், ஆனா அவர்களே குழி பறிக்கிறார்கள் அப்படின்னு இவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. தனுசு ராசிக்காரங்க குழந்தை உள்ளம் கொண்டவங்க, யாரையும் எளிதில் சந்தேகிக்க மாட்டாங்க. எல்லோரும் நல்லாக இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. ஆனா யார உயரத்துல ஏற்றி வச்சாங்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக சதி வலை பின்னிட்டு இருக்காங்க. நீங்க கூட்டிய கையே உங்க மதிப்பை சிதைக்க காத்துக்கிட்டு இருக்கு. சவால் உங்களுக்கு புதிதல்ல, ஆனா அன்புக்கு கிடைக்கும் வஞ்சகம் நம்பிக்கையை வேரோடு புடுங்கி எரியுது. ஜோதிட ரீதியா 9ஆம் மற்றும் 11ஆம் இடங்கள் சிக்கலான கிரக கூட்டமைப்புல இருக்கு. இதனால யாருக்கு வழி காட்டினீங்களோ அவர்களே ஆதிக்கம் செலுத்துபவர்களாக முத்திர குத்துறாங்க. உங்கள் வெள்ளை உள்ளமும் மற்றவங்களை நம்பும் பெருந்தன்மையுமே பலவீனமா மாறுது. 3 வகையான உறவுகள் உங்களோட நேர்மைக்கு ஆயுதமாக பயன்படுறாங்க. முதலாவதாக உங்க அறிவை பயன்படுத்தி முன்னேறிவிட்டு உங்களை வேண்டாதவர் அப்படின்னு சொல்லும் உறவு. 2வது பாசம் காட்டும் சகுனியா வீட்டுல ஒளிந்திருக்கும் உளவாளி. 3வது நண்பன் என்ற போர்வையில நம்பிக்கையை எதிரியிடம் விலை பேசும் துரோகி. இந்த சதிய அடையாளம் கண்டு எச்சரிக்கையாக நீங்க இருக்கணுங்க. இரத்த சம்பந்தமான ஒருவரே அல்லது கையை பிடித்து வளர்த்தவரோ நேர்மையை சிதைக்கிறது உலகத்திலேயே பெரிய கொடுமை. தனுசு ராசிக்கு அதுதான் நடக்குது. அந்த துரோகி வெளியூர்ல இல்ல, உங்க குடும்பத்திலேயோ ரத்த பந்தத்திலேயோ இருக்காங்க. ஜோதிட ரீதியாக தனுசு ராசிக்கு 2ஆம் மற்றும் 9ஆம் இடங்கள் பலவீனமான பார்வையில இருக்கு. 2ஆம் இடம் குடும்பம் மற்றும் தனத்தையும், 9ஆம் இடம் தந்தை வழி உறவுகள் பாக்கியங்களையும் குறிக்கும். இந்த 2 இடங்களையும் இணைக்கும் உறவுகளிடமிருந்து துரோகம் வரப்போகுதுங்க. உறவினர்கள் நைஸாக பேசி நேரம் சரியில்லை என்று ஐடியா தருவது போல் கேட்பாங்க. ஆனா மனதிற்குள் உங்க வீழ்ச்சியை ரசிப்பாங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது எதிரிக்கு க்ளூ கொடுப்பாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களிலோ அல்லது விசேஷங்களிலோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை தட்டி பறிப்பாங்க. மற்றவர்கள் முன்னிலையில உங்களை கௌரவம் உள்ளவர்களாக சித்தரிச்சு நட்பெயரை கெடுப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களின் அறிவையும் நேர்மையையும் பார்த்து பொறாமப்படுவாங்க. பாசம் காட்டும் எல்லோரும் உறவுகள் கிடையாது. யார் மற்ற உறவுகளை பற்றி புரணி பேசுறாங்களோ
பர்சனல் விஷயங்களை தோண்டி துருவி விசாரிக்கிறாங்களோ அவர்களிடமிருந்து விலகி நில்லுங்க. உங்க வீட்டு வாசலை சுருக்குங்க. அப்போதுதான் துரோகிகளின் உண்மையான முகம் உங்களுக்கு தெரியும். இந்த துரோகத்தை அடையாளம் கண்டு ஒதுக்கவில்லை அப்படின்னா எதிர்காலம் கேள்விக்குறியாயிருங்க. பாசம் காட்டும் சகுனிகள் நிழலையே ஒளிந்திருக்கும் நச்சு பாம்புகளுங்க. இவங்க சுத்தமானவங்க போலவும் உங்களை போல் தர்மமானவன் யாரும் இல்லை அப்படின்னு புகழுவாங்க. ஆனா உங்களோட ரகசிய திட்டங்களை எதிர்களிடம் சேர்த்து வெற்றியை தடுக்க திட்டம் போடுவாங்க. ஜோதிட ரீதியா தனுசு ராசிக்கு 4ஆம் மற்றும் 7ஆம் இடங்கள் விஸ்திரமான கிரக பார்வையில இருக்குது. 4ஆம் இடம் மன நிம்மதி மற்றும் குடும்ப சூழ்நிலையையும், 7ஆம் இடம் கூட்டு தொழில் மற்றும் வெளியுலக தொடர்பையும் குறிக்குங்க. தனுசு ராசிக்காரங்க நேர்மையான ஆளுமையோடு இருப்பதை சகுனிகள் விரும்புறதில்ல. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்க பலவீனத்தை எதிரியிடம் சொல்லி லாபம் பார்ப்பாங்க. இவரா இப்படி செய்வார் என்று உங்கள் மனம் நம்ப துடிக்கும். ஆனா அங்குதான் தனுசு ராசி அடி வாங்குது. பாசம் காட்டுபவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் கிடையாது. யார் மற்றவங்களை பத்தி அதிகமா புரணி பேசுறாங்களோ, பர்சனல் விஷயங்களை தோண்டி துருவி விசாரிக்கிறாங்களோ அவர்கள் கிட்ட இருந்து நீங்க விலகி இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. நண்பன் என்ற போர்வியில இருக்கும் நச்சு பாம்பு உங்களை கொத்த காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் லட்சியங்கள், பலவீனமான பக்கங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்ட நண்பனே உங்கள் அந்தஸ்தை ஏலம் விட காத்துட்டு இருக்கான். ஜோதிட ரீதியா தனுசு ராசிக்கு 11ஆம் இடம் துலாம் ராசி. தனுசு ராசிக்காரங்க நட்புக்கு உயர்ந்த இடம் கொடுப்பாங்க. ஆனா யாருக்காக இவ்வளவு செய்தார்களோ அவர்களே எதிரியோடு கைகோர்த்து உங்களை கர்வம் பிடித்தவர் போலவும் எல்லாவற்றிலும் மூக்கை நுழைப்பவர்கள் போலவும் ஊர் முழுக்க தவறா பேசுறாங்க. நண்பன் உங்களை குருமாதி புகழ்ந்து ஐஸ் வைப்பான். ஆனா உள்ளுக்குள்ள உங்க வீழ்ச்சியை ரசிப்பான். முக்கியமான முடிவு எடுக்கும் போது எதிரிக்கு க்ளூ கொடுப்பான். உங்கள் அலுவலகத்துல உங்களுக்காக வேலை செய்பவனா இருப்பான். உங்கள் போன் பாஸ்வேர்டு, பர்சனல் விஷயங்கள் அவனுக்கு தெரியும். அந்த உரிமையை அவன் துஷ்பிரயோகம் செய்வான். நீங்க நேர்மையா இருக்க நினைத்து செய்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு உங்களை தகுதியற்றவன் போல நிச்சயமா அவன் சித்தரிப்பான். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. நண்பன் என்று சொல்ற எல்லாரும் நண்பன் கிடையாது. யார் உங்களிடம் வந்து மற்றவருடைய ரகசியங்களை தோண்டி தோண்டி விசாரிக்கிறாங்களோ, இல்லாத ஒரு குணத்தை சொல்லி உங்களை மட்டம் தட்டுறாங்களோ அவர்கள்கிட்ட இருந்து நீங்க விலகி நில்லுங்க. உங்கள் நட்பு கதவை இப்போ சாத்துங்க. அப்போதான் துரோகிகளின் உண்மையான முகம் உங்களுக்கு தெரியும். துரோகிகளை வீழ்த்தும் மகா ரகசிய பரிகாரம். இதுவரைக்கும் இரத்த பந்தம், பாசம் காட்டும் சகுனிகள், நண்பர்கள் செய்த துரோகங்களை பத்தி பார்த்தங்க. யாரை நம்பி அறிவு கதை திறந்தோமோ அவங்களே இப்படி செய்து விட்டார்களே அப்படின்னு ஆத்திரமா இருக்கலாம். ஆனா இது வீழ்ச்சி கிடையாது, ஞான எழுச்சிக்கான ஆரம்பம். உங்களை அறிவற்றவன் என்று நினைத்தவர்கள் முன்னிலையில அதே நேர்மையோடு எச்சரிக்கையோடு விஸ்வரூபம் நீங்க எடுக்க போறீங்க. தனுசு ராசிக்கு இப்போது இருக்கும் கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது முதல்ல அறிவார்ந்த மௌனம் தேவை. எதை செய்தாலும் எல்லோரிடமும் சொல்லாதீங்க. உங்கள் அடுத்த இலக்கு என்ன, எங்கு முதலீடு செய்ய போறீங்க என்பதை யாரிடமும் சொல்லாதீங்க. தனுஷின் அம்பு கிளம்பும் வர சத்தம் போடாது. அது மாதிரி உங்கள் வெற்றி சத்தம் போடணுமே தவிர உங்கள் திட்டங்கள் இல்லைங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடந்தே தீருங்க. துரோகிகளை வீழ்த்தும் மகா ரகசிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்க, உங்க ராசிநாதன் குரு பகவான் ஞானத்துக்கும் தர்மத்துக்கும் பெரும் செல்வத்துக்கும் அதிபதி. உங்களுக்கு நடந்த நம்பிக்கை துரோகங்களை மீட்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு மற்றும் கொண்டக்கடலை தானம் செய்யுங்க. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு கொண்டக்கடலைய சுண்டலாகவோ அல்லது அப்படியே தானமாக வழங்குங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துரோகங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. வியாழக்கிழமை விரதம் இருந்து மஞ்சள் நிற உடை அணியுங்க. ஒரு சிறிய மஞ்சள் நிற கயிறு அல்லது துணியை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்க. இது உங்கள் உடலில் ஒரு நேர்மறை கவசத்தை உருவாக்கும். துரோகம் செய்தவர்கள் மீது கோவப்பட்டு உங்கள் ஆற்றலை நீங்க வீணடிக்காதீங்க. காலம் அவர்களுக்கு கடினமான பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்தே தீரும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் அவர்கள் செய்த தர்ம விரோதமான செயல்களால ஒரு நாள் நெடுத்தெருவில் நிற்க போறாங்க. உங்களை வீழ்த்தியதும் உங்கள் எதிரி இல்ல, உங்களிடம் இருந்த நம்பிக்கைதான். உங்கள் நேர்மையே உங்களுக்கு எதிரியா திரும்பி உங்கள் உழைப்பையும் அறிவையும் திருடிக்கொண்ட சகுனிகள் இப்போது வேண்டுமானால் ஜெயித்த மாதிரி சிரிக்கலாம். ஆனா
தனுசோட வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு இலக்க தாக்காம திரும்பாது. அது மாதிரி உங்க உழைப்புக்கான பலமும் நீதியும் உங்களை வந்தே தீரும். மன்னிப்பு கொடுப்பது உங்கள் உயர்வான குணம். ஆனா மறுபடியும் அவர்களை உங்கள் ரகசியங்களை சேர்க்கறது முட்டாள்தனங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வெற்றியை மட்டுமே இனி அவர்களுக்கு நீங்க பரிசா தந்தா போதுங்க. பெயர் புகழ் செல்வம் என என்றைக்கும் குறையில்லாத தனுசு ராசியினரே, இந்த மாதம் வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனமா இருந்துக்கோங்க. வழக்கத்தை விட செலவுகள் கூடுங்க. கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். குடும்ப சுகம் பூரணமா கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான நிலை இருக்கும். பிள்ளைகளால பெருமை கிடைக்கும். சுபகாரியங்கள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீங்க. வாய்க்கு ருசியான இனிப்பு உணவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் முதலியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள்ல சாதகமான நிலையே உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால சோர்வு உண்டாகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமா வரும். உடன் இருப்பவர்களுடன் எந்த விஷயத்தையும் சொல்லும் போதும் கவனம் தேவை. கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில போட்டிகள் அதிகரித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பிற கலைஞர்கள் தட்டி செல்வாங்க. வரவேண்டிய பணத்தொகையும் தாமதப்படும். தடைபட்டு கொண்டிருக்கும் வேலையில கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டா பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்கலாம். அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற அவர்களின் தேவை அறிந்து செயல்படுறது உத்தமம். அமைச்சர்களின் கெடுபிடிகள் அதிகரிக்கிறதுனால கட்சி மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவாங்க. எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு கல்வியில முன்னேற்றம் காண்பாங்க. கூடுதல் நேரம் படிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ செல்வங்களே, நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் அரசியல்வாதிகள் சீரான பலன்களை எதிர்பார்க்கலாம். மாணவ மணிகள் சிகரத்தை எடுத்து படிக்க போறீங்க. உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும். வழக்கு விவகாரங்கள் மேலும் தள்ளி போகும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மனசுல சுய நம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வாங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வருவாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க.
அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எதிலும் கவனமாக பேசுறது நல்லது. வீண் பழி உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் ஏதாவது மனம் நோகும்படியான சம்பவங்கள் உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மைகளை தரும். பிள்ளைகளின் கல்வியில கவனம் தேவை. வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கு. உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கெட்ட கனவுகள் தோன்றும். நெருக்கடியான நேரத்துல உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம். மனசுல நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடிகள் குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம். வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் வீண் விமர்சனமாதாங்க இருக்கும். உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.